இன்றைக்கு நம்ம வாசித்த பகுதிகளில் பார்த்தோம்னா, அதாவது இதில் ஆண்டவருடைய இரக்கம், அன்பு இது எல்லாத்தையுமே இதில் நம்மளால நல்லா பார்க்க முடியுதுல்ல. இந்த புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், இன்னும் சில இடங்களில் பார்த்தோன்னா தேவனுடைய முன்னறிவின்படியே அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும்ல. சில இடங்களில் முன்னறிவு, அதாவது இவன் ஃப்யூச்சரில் எப்படி இருப்பான்றது தெரியும் இல்லை. நம்மளே இந்த குழந்தைகளை வளர்க்குறோம், இவன் ஃப்யூச்சரில் எப்படி இருப்பான், இவன் குணாதிசயம் எப்படி இருக்கும், ரொம்ப அன்புள்ளவனா அப்படி இருப்பானா, இல்லைன்னா எனக்கு மட்டும் எல்லாமே இருந்தால் போதும், யாருக்கு எப்படி இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அப்படின்ற ஸ்பாவத்தோடு வளருவானா, இல்லை இவன் என்ன ரிலேட்டடான ஜாப் பார்ப்பான், இவனோட மைண்ட் செட் எப்படி அப்படின்றதெல்லாம் நமக்கு அவன் இந்த சில இதில் ஆர்ட்டில் வருவானா, இல்லை சயின்ஸில் நல்ல இதாக இருப்பானா, இல்லை டெக்னிக்கல் ஒர்க்கில் வருவானா, இதெல்லாம் நம்மளே சின்ன பிள்ளையா நம்ம குழந்தைகளை பார்க்கும்போதே நம்மளே கண்டுபிடிச்சிருவோம்ல இது ஃப்யூச்சரில் என்ன வரும்னு. அப்போ நமக்கே ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த குட்டி அறிவிலே நம்ம அப்படி கண்டுபிடிக்கிறோமானால் தேவனுக்கு நல்லாவே எல்லாமே தெரியும் அவருக்குல்ல. காலங்கள் அவரை கட்டுப்படுத்த முடியாது. ஸோ கர்த்தருக்கு எல்லாமே தெரியும், பின்னாடி எப்படி இருப்பான் அப்படின்றது எல்லாமே தெரியும். ஸோ அதுதான் முன்னறிவின்படி செய்கிற காரியம். இங்கே நம்ம பார்த்தோம்னா இந்த 11ஆம் ரோமர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம். ஆமென். அவர் தெரிந்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதன்படி பார்க்கும்போது அது கிரியைகளினாலே நிலை நிற்கல, நம்ம செய்கிற விஷயத்தினால நிலை நிற்கல, அழைக்கிறவராலே தான் நிலை நிற்கிறது. ஆமென். ஆனா கர்த்தர் நம்ம எல்லாரையுமே அழைக்கிறார் இல்ல. அல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த தெரிந்து கொள்ளுதல் சரி இவங்க நல்லா இருப்பாங்க, நல்ல கேரக்டரா இருப்பாங்கன்றதுனால தெரிந்து கொள்ளல, அவர் செலக்ட் பண்ணிட்டார், அவ்வளவுதான். ரொம்ப நல்லவங்க அப்படி செலக்ட் பண்ணல, தனக்கு வேணும் என்று சொல்லி தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நம்மை கூட கர்த்தர் அப்படிதான் தெரிந்து கொண்டவரா இருக்கிறார் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார், நம்மளை அழைச்சிருக்கிறார். இல்லைன்னா இந்த காலையில் 5:30 மணிக்கு உட்காந்து ப்ரேயரில் யாருமே இருக்க மாட்டோம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். ஆமேன், ஆமேன். அதனால தான் வேதம் சொல்லுது 18ஆம் வசனத்துல, எவன் மேல் இறுக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்ன்ற அந்த ஒரு விஷயத்தை இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டும். இன்னும் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா we are elected by God. நம்ம எலெக்ஷன் வச்சு செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, லீடர்ஸை செலக்ட் பண்ணுறோம், எல்லாரையுமே நம்ம செலக்ட் பண்ணுறோம்ல, அது மாதிரி we are elected by God. நம்மளை கர்த்தர் எலெக்ட் பண்ணி தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், உலகம் மொத்தத்திலுமே இஸ்ரவேல் ஜனங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர்கள் கொஞ்சம் பேராய் இருந்தபடினாலும் ஒடுக்கப்பட்டவர்களாய் இருந்ததுனாலையும் தான் இஸ்ரவேலர்களை தெரிந்து கொண்டார்னு வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த மக்களை தெரிந்தெடுத்து அவங்களை இந்த வேர்ல்டுலே த பெஸ்ட்டாக கொண்டுட்டு அப்போ இவர்கள் இப்படி வந்ததுக்கு காரணம் என்ன, இவர்கள் வணங்குகிற தேவாதி தேவன் சொல்லிட்டு தன்னை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார். அப்போ அதை குறித்த காரியங்களும் ரோமர் 9ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னா அதாவது அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும், அவங்களுக்கு என்னென்னலாம் இருக்கு பாருங்களேன், புத்திர சுவிகாரம், அவங்க இஸ்ரவேலர்னா அவங்க கர்த்தருடைய சந்ததி அப்படின்ற அந்த புத்திர சுவிகாரம், மகிமை, உடன்படிக்கைகள், அவங்களுக்கு தானே உடன்படிக்கைகள் கர்த்தர் பண்ணார். ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் உடன்படிக்கை பண்ணார். நியாயப்பிரமாணங்கள் அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. தேவ ஆராதனை, வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அவங்களுக்கு தான். நீங்கள் போய் பலி செலுத்த முடியாது, நீங்கள் போய் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியாது. நீ நான் இஸ்ரலைட் அப்படின்னாலே நீ அப்படியே அந்த ஆலயத்துக்கு வெளியில் நிற்க வேண்டியதான், தூரத்தில் நின்று அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க வேண்டியதான். உள்ள ஆலயத்துக்குள்ளேயே உனக்கு அனுமதி கிடையாது. அப்போ தேவ ஆலயத்துக்குள்ளேயே அனுமதி இல்லைன்னா தேவனோடு நீ எப்படி ஐக்கியம் கொள்வாய்? எதுவுமே கிடையாது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். அதில் பாருங்களேன், பிதாக்கள் அவர்களுடையவர்களே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுடையவர்கள், 12 கோத்திரத்தார் அவர்களுடையவர்கள், எல்லாமே அவங்களுக்கு தான். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. ஜீசஸ் கிறிஸ்துவும் அந்த கோத்திரத்துல தான் பிறந்தாரு. அப்போ இப்படிப்பட்ட எல்லாமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. ஆனாலும் கூட 7ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்களேன், நம்ம தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். அவர் சொல்றாரு, ஆபிரகாமின் சந்ததி ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே,
ஈசாக்கின் இடத்துல தான் சந்ததி விளங்கும். அப்போ மாம்சத்தின்படி நீ பிள்ளைகளானா, மாம்சத்தின்படி இஸ்ரவேல் நாட்டுல பிறந்தாலோ, இஸ்ரவேல் கோத்திரத்துல பிறந்தாலோ, நீ இஸ்ரவேலன் அல்ல. ஆவியின்படி நீ பிறந்தாதான் நீ என்னுடைய பிள்ளை அப்படிங்கிறாரு. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக நாம இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். அது என்னது? அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அவருடைய மாம்சம்தான், அவருடைய ட்ரைபு தான், இஸ்ரவேலர்கள் தான். அப்போ அவர்கள் என்ன பண்ணல, விசுவாசத்தினாலே கர்த்தரை தேடவில்லை. ரோமர் 9:32 போட்டுக்கு, என்னத்தினால் எனில் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கட்டும், ஆண்டவருக்கு கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், அது நீங்கள் நம்ம 5 ரூபா போட்டாலும் சரி, 5 கோடி ரூபாய் காணிக்க போட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது அன்பினால நாம செய்ய வேண்டும். தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தினால, இவர் தான் தேவகுமாரன், இவர் தான் வானத்தையும் பூமியை படைத்தவர், இவருடைய ஆளுகையின் கீழே தான் எல்லாமே இருக்கு, இந்த இயேசு கிறிஸ்துவால தான் எல்லாமே முடியுன்ற அந்த விசுவாசத்தோடு, அவர் மேல நம்ம வச்சிருக்கிற அந்த அன்போடு, என்னையும் தெரிந்து கொண்டாரே, என்னையும் அவருடைய பிள்ளையாக அழைத்தாரே அப்படின்ற அந்த அன்போடு கூட நம்ம செய்யும் போதுதான் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம். இல்லைன்னா சும்மா நம்ம நியாயப்பிரமாணத்தினால கர்த்தரை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. இதை கொடுத்துட்டா அவர் சந்தோஷப்படுவார், நான் மாதம் தசம பாகம் கொடுத்துட்டா சந்தோஷப்படுவார், நான் இதை செஞ்சுட்டா ஒரு 10 பேரை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா சந்தோஷப்படுவார். இல்லை இல்லை இல்லை, அதற்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன இருக்குது அதை பார்ப்பார். அதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நீ செய்கிறதெல்லாம் ஓகே, நீ எப்படி இருக்கிற, நம்ம இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நாம கூட அந்த விசுவாசத்தோடும் தேவன் மேல இருக்கிற அந்த அன்போடு தான் நம்ம செயல்படணும். இல்லைன்னா இடறுதற்கான கல்லில் இடறி போவோம். அவர் சொல்றாரு பாருங்க 33ஆம் வசனத்துல, இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஆமென். இடறுதற்கு ஒரு கல்லை வச்சிருக்கிறார், நம்ம முன்னாடி ஒரு கல்லை வச்சிருக்கிறார். அதை கண் திறந்து பார்க்கணும், பார்த்து அதை ஸ்கிப் பண்ணி போயிடணும். இல்லை நான் பேருக்குன்னு ஆலயத்துக்கு போவதோ, பேருக்குன்னு சொல்லி நான் செய்கிற காரியங்களோ அது வேஸ்ட்டு. நேற்று தர்மா மெசேஜில் சொன்ன மாதிரி, புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் 2 பேருக்கும் வெளியில வித்தியாசமே கிடையாது, ஒரு வித்தியாசம் கூட கிடையாது. எல்லாருமே நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அந்த வித்தியாசத்தை பார்த்தாரு. உன்னை எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்ட்டார். அவ்வளோதான், எனக்கு தெரியாது, உன்னை தெரியவே தெரியாது, அவ்வளோதான், முடிஞ்சுச்சு. அப்போ நம்ம வெளியரங்கமா இல்லை, நம்ம உள்ளத்திலிருந்து மாற்றம் வர வேண்டும். ஒரு புண்ணு சரியாகணும் அப்படின்னா வெளியில இருக்கிற அந்த அசுத்தங்களை மட்டும் தொடச்சா பத்தாது, காயங்களை மட்டும் கழுவினா பத்தாது. உள்ளரங்கமாய் அது என்ன காரியம், அதுல என்ன பிரச்சனை, அதற்கு நம்ம மெடிசின் உள்ளதான் கொடுப்போம். இல்லை மாத்திரை மருந்து ஊசி எல்லாம் உள்ளதான் போதும். வெளியில துடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உள்ள மருந்து மாத்திரை எல்லாம் போகும்போதுதான் என்ன பண்ணும், அது குணமாக்கும். ஸோ பாத்திரத்தின் உட்புறம் சுத்தமாக வேண்டியது அவசியமானதாக இருக்குது. உண்மையிலே நான் நேற்றுலேருந்து இப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்ன பாயிண்ட்டு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் புத்தி உள்ள கன்னிகையாக இருக்கணும் ஆண்டவரே, நானே என்ன ஏமாத்திடக்கூடாது. நம்ம புத்தி இல்லாத கன்னிகையாக இருந்துக்கிட்டு நான் புத்தியாக தான் இருக்கேன், இது ஓகே தான், எல்லாமே கரெக்டாக தான் போகுது அப்படின்னு சொல்லி என்னை நானே ஏமாத்திடக்கூடாதுப்பா. உண்மையிலே நான் நேற்றுலேருந்து பலமுறை நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆண்டவரே புத்தியுள்ள கன்னிகையா நான் இருந்துடணும்ப்பா, எனக்குள்ள அந்த எண்ணம் இருக்கணும், அதை நான் கொண்டு வரணும், என்னை நீங்க இப்பயே சரி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இன்வேர்டுல இருந்து தான் நம்முடைய அந்த மறுரூபம் உண்டாக வேண்டும். அப்போ இதுக்கு ஆண்டவர் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். அவர் அநேக காரியங்களை சொல்றாரு. அது இதுல யாத்திராகமத்துல பார்க்கும்போது பாருங்களேன், அதுல அழகா சொல்றாரு, நமக்காக அவர் எப்படியெல்லாம் யுத்தம் பண்றாரு பாருங்களேன். நம்ம மேல மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி செய்கிறார். இது நமக்கு தெரியாது, வெளியரங்கமா காட்டிக்க மாட்டாங்க, ஆனா உண்மையாகவே நடக்கிற விஷயம். அதாவது பார்வோனுக்கு ஆண்டவர் பயம் உண்டாக்கினார், அத்தனை வாதை கொடுத்து அவன் நடுங்கி போனான். பார்வோனும் எகிப்து தேசமும் அழிந்து போனது, நடுங்கி போனான். ஆனா பயத்தை பெருசா காட்டிக்கவே இல்லை.
இப்படிதான் நமக்கு முன்னாடி இருக்கிற சத்துருக்கள் கூட, நமக்கு விரோதம் செய்கிறவர்கள் கூட, அவர்களுக்குள்ள அவ்வளோ பயமும் திகிலும் இருக்கும். ஆனா வெளியில காட்டிக்க மாட்டாங்க. நம்ம என்ன நினைப்போம், ஐயோ என்னடா இப்படி இருக்கே, நம்ம 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 நன்மையா செய்கிறோம், நம்ம கஷ்டப்படுறோமேன்னு பல காரியங்களை நினைத்து குழம்பி போவோம். நம்ம அப்படி குழம்பணும்னு அவசியமே கிடையாது. டைம் போயிட்டே இருக்கு. யாத்திராகமம் 24 27ல பாருங்களேன், எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். எனக்கு பயப்படுற பயத்தை உனக்கு முன்னாடி செல்லும்படி செய்வேன். இதெல்லாம் ஆண்டவர் இன்றும் செய்கிறாருங்க. நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். ஆமேன், ஆமேன். நமக்கு முன்னாடி நமக்கு விரோதமாய் செய்கிற எல்லா காரியங்களும், பிசாசின் கிரியைகள், திட்டங்கள் எல்லாவற்றையும் கலங்கடித்து முதுகு காட்ட பண்ணுவார். ஆமேன். அப்ப எப்படி சப்போர்ட் பண்றாரு பாருங்களேன். நம்ம இந்த உலகத்துல புத்தியுள்ள கன்னிகைகளாய் வாழ்வதற்கு, அவருடைய பிள்ளைகளாய் சரியா நல்ல மணிகளாய், கோதுமை மணிகளாய், அதுல ஒண்ணு கூட பழுது கிடையாது. ஒரு இடத்துல கூட அந்த சாவி கிடையாது. எந்த இடத்துலயும் ஒரு இதுவே கிடையாது. நல்ல நல்ல நற்கனி கொடுக்கக்கூடிய திராட்சை செடிகளாய், நல்ல பழங்களாய் இல்ல, அப்படி நம்ம வாழ்வதற்கு அவர் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாரு நமக்கு ஆண்டவர். ஃபுல் ஆக்சஸ் இருக்கு அவர்கிட்ட நமக்கு. மற்றும் என்ன சொல்றாரு பாருங்களேன், 28ஆம் வசனத்துல, உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். உனக்கு முன்னாடி எத்தனை பேர் வரட்டும், சிம்பிள் தான். குளவி அனுப்புன, போ அந்த பக்கம் போ, என் பிள்ளையை தவிர எல்லாரையும் காலி பண்ணு, முடிஞ்சு போச்சு இல்ல. அவர் அப்படிதான் செய்வார். அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன் அவர். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அதே ஒரே நாடுதாங்க, எகிப்துக்குள்ளதான் இருக்கிறான் இஸ்ரவேலன். இஸ்ரவேலன் இருக்கான், கர்த்தரை விசுவாசிக்கிறவன் இருக்கான், அவனுக்கு வெளிச்சம். கர்த்தரை விசுவாசிக்காதவர்களுக்கு காரிருள் 3 நாள். நமக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கரண்ட் இல்லைனாலே எவ்வளவு கஷ்டம். 3 நாள் நைட் அண்ட் டே கரண்டே கிடையாது. காரிருள், பகல்லையும் வெளிச்சம் இல்லைங்க, சன்லைட்டே வரல 3 நாள். இவன் வீட்டுல மட்டும் தவளை வரும், ஆனா இஸ்ரவேலன் வீட்டுல தவளை வராது. அவனுக்கு மட்டும் வண்டு கடிக்கும், நமக்கு வண்டு கடிக்காது. அவனுக்கு மட்டும்தான் கொப்புளம் வரும், நமக்கு கொப்புளம் வராது. எல்லாவற்றிலும் வித்தியாசங்க. ஆமேன். எவ்வளவு இனிமையான தேவன், ஸ்வீட் காட்ல. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு முன்னாடி இந்த இருக்கிறவர்களை விரட்டும்படி குளவிகளை அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் அநேக காரியங்கள், இன்னும் ஒரு விஷயம் அதை சொல்றேன் பாருங்களேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. 29ஆம் வசனத்துல, தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்துக்குள்ளே முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தியடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னின்று துரத்தி விடுவேன். இந்த அனுபவத்துக்குள்ளதான் நம்ம எல்லாருமே இருப்போம். நம்ம நினைப்போம், நான் ஆண்டவரே நான் இந்த விஷயத்துக்காக எவ்வளவு நாள் பிரேயர் பண்றேன், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் போகுது, இந்த காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தான் முன்னேற்றத்தை என்னால பார்க்க முடியுது, டக்குன்னு தான் போட்டுமே, நானும் கொஞ்சம் ரிலீஃபா இருப்பேனே அப்படி சொல்லி நம்ம கேட்போம். நடத்த மாட்டார், கொஞ்சம் கொஞ்சமா தான் நடத்துவார். ஏன்? தேசம் பாழாய் போகும், நம்ம இருதயம் பாழாய் போகும். ஆண்டவர் நம்ம கேட்கிற காரியங்களை உடனே செய்வாரானால் நமக்குள்ளே நம்ம அறியாத ஒரு மேட்டிமை, பெருமை, அநேக காரியங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஈஸியா டக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம தேசம் பாழாய் போகுங்க. அதுக்காக தான் நம்ம ஆத்துமா அதுல கெட்டு போகக்கூடாது. அதை தான் ஆண்டவர் பார்ப்பார். நம்ம பிரச்சனைகளை ஒழிப்பது அவருக்கு லேசான காரியம். ஆனா ஒழிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜெபம் அப்படியே குறைஞ்சு போயிடும், நம் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் அப்படியே குறைஞ்சு போயிடும். ஸோ நம்மளை கஷ்டத்துல வச்சு மகிழ பண்ணுகிற தேவன் அல்ல, நம்ம கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறவர் அல்ல, நமக்கு அந்த இதை கொடுப்பாரு. ஆனாலும் அந்த என்ன சொல்றாரு பாருங்களேன், தேசம் பாழாய் போகக்கூடாது, காட்டு மிருகம் உனக்கு விரோதமாய் பெருகக்கூடாது. நீ ஃபுல்லா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போதே அந்த கானான் தேசம் அவ்வளோ பெரிய நாட்டை ஃபுல் ஃப்ரீ பண்ணிட்டாரு. எதிரி எல்லாத்தையுமே அப்படியே துரத்தி மொத்தத்தையும் முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இவன் போய் அதை ஆக்குப்பை பண்ணணும். ஆக்குப்பை பண்ணலைன்னா என்ன ஆகும், காட்டு மிருகங்கள்லாம் பலத்து மிருகங்கள் இவங்கள சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் காட்டு மிருகங்கள் பெருகக்கூடாது. அப்போ எதிரி கொஞ்சம் அங்கே இருக்கணும் அவன். அப்ப அவன் இருந்தானா காட்டு மிருகம் வராது. அப்ப நமக்கு விரோதமாய் ஒரு விஷயம் நடந்தா கூட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான். ஆமேன். அந்த காரியத்தை நம்ம உள்ளத்துல பதித்து கொள்ள வேண்டும். நமக்கு டைம் போயிடுச்சு. ஸோ நம்ம அதனால முடிச்சிடலாம். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் நமக்கு செய்ய போதுமானவரா இருக்கிறார். அன்றும் வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்துல பாருங்களேன், 20 23 வரைக்குமே இருக்குது. இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னாக அனுப்புகிறேன், அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வார்த்தைக்கு செவி கொடு.
23 பாருங்களேன், என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும், ஏத்தியரும், பெர்ஷியரும், கானானியரும், ஏவியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன்றார். அப்ப இங்க தூதனானவர் அப்படின்றது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. ஆமென். 21ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் சமூகத்துல எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் சொல்றாரு. இன்றைக்கு நமக்கு விரோதமாய் உருவாகிற காரியங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகணும்னா அந்த தூதனானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு கூட அவர் பொறுக்க மாட்டார்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இன்று எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு நமக்குள்ளே வாழ்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மரியாளுடைய வயிற்றுக்குள்ள 9 மாசம் தான் வாழ்ந்தாரு. ஆனா நம் இருதயத்துல காலாகாலமாய் அந்த தூதனானவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஒரு உணர்வோடு ஹல்லேலூயா இந்த நாள் முழுவதும் நம்ம வாழ்வோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம்.